இது எங்களுடைய சந்தோஷம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய எல்லாமே. ஏன்னா சந்தோஷமே இந்த திருவிழாவில் தான் அடங்கியிருக்குது. இந்த ஒரு திருவிழா தான் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நாங்கள் திருவிழா ஒண்டி விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் இருந்தால் கூட எங்களுக்கு கல்யாணம் ஃபஸ்ட்டு இந்த கூவாக்கம் தான் நடக்கும். அதான் எங்களுக்கு முதல் இடமே எங்கள் கூத்தாண்டவர் ஐயா தான். அவரை வேண்டிட்டு அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை வீண் போனதா சரித்திரமே கிடையாது. நாங்கள் கடந்த ஒரு 25 வருஷமாக அந்த கோயிலுக்கு வரோம், நல்லா வேண்டிட்டு போவோம். நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்கள் ஐயா நல்லா தான் வச்சுருக்கிறாரு. அதே போல் தான் இந்த வாட்டி கூத்தாண்டவர் கோயிலில் ஒரு வேண்டுதல் என்னன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளிடையான தாக்குதல் முற்றிலும் நிறுத்தப்படணும்னு முந்தானத்தை நாங்கள் பேட்டி கொடுத்துருந்தோம். அது கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் நிறுத்தியிருக்கு. இன்னும் அதை முழுமையாக நிறைவடையணும்னு நாங்கள் வேண்டுறோம். ஆண்டவரிடத்துல கூத்தாண்டவர்கிட்ட இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இப்போ எல்லா திருநங்கை பிரார்த்தனையும் அதுதான் இருக்குது. ஏன்னா ஆண்களாய் பிறந்தவர்கள் இன்றைக்கி போய் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தன்னோட உயிரை மாய்த்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே அவங்க பார்க்கணும். அவங்க கடைசியாக நான் என்ன சொல்லிட்டு போக போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். தன் பிள்ளைகளை விட்டு உற்றார் உறவினரை விட்டு போக போகிறாங்க. ஆனால் நாங்கள் திருநங்கையாக இருக்கும்போது எங்களுக்கு பிள்ளைகள் யாருமே கிடையாது. இராணுவத்தில் இருக்கவங்களாம் எங்கள் பிள்ளைகளாக நினைக்கிறோம், எங்களுடைய அண்ணன்களாக நினைக்கிறோம், எங்களுடைய சகோதரன் நினைக்கிறோம், தம்பியை நினைக்கிறோம், சித்தப்பா பெரியப்பா எத்தனையோ வயசில் கடந்தவராக இருப்பாங்க. அவங்களால நினைக்கும் போது நாங்கள் உண்மையாகவே கதறோம், மனவேதனையாக இருக்குது. அது நடக்கக்கூடாது, அந்த தாக்குதல் நிறுத்தப்படணும். முற்றிலும் கூத்தாண்டவரோட பிரார்த்தனை வச்சுருக்கிறோம். கூத்தாண்டவர் அடுத்த வருஷம் இன்னும் மென்மேலும் நம்ம நாட்டை, இந்திய நாட்டை வளர்ச்சியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி முன்னேற்றி போவார் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். இந்த இந்திய திருநங்கைகள் சார்பாக இந்தியாவில் எத்தனை திருநங்கை இருக்க எல்லார் சார்பாகவும் நாங்கள் வேண்டது இது ஒண்டி தான். எல்லா துறையிலையும் திருநங்கைகள் சாதிச்சுட்டு வராங்க. இப்போ சொல்லப்போனால் காவல்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா துறையிலும் திருநங்கைகள் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இராணுவத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நீங்கள் எந்த மாதிரி ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குடும்பம் சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தை நாங்கள் குடும்பத்தால் வெறுக்கப்படுபவர்கள். எங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு வெறுத்த அந்த நாட்டிற்காக எங்களை உயிரை தருவதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம் இதுங்களுக்குன்னா நல்லா தானே இருக்குது, ஒரு வேலை கொடுத்து வேலை செஞ்சான்னு சொல்லுவாங்க. வேலை யாரும் தரப்போகிறது கிடையாது. உண்மையாக தர மாட்டாங்க. 3 நாள் வேலை, அப்புறம் 30 நாள் வேலை யாருப்பா தரது? யாரும் தரமாட்டாங்க. மாதத்தில் 30 நாள்னா 3 நாள் வேலை, 27 நாள் வீட்டில் தான் உட்காரணும். சும்மா கதை அதெல்லாம். நீங்கள் இராணுவத்தில் எங்களுக்கான வேலை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம தமிழக அரசை பற்றி சொல்லணும். இப்போ ஊர்காவல் படையில் எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களை இராணுவத்துக்கு தேர்ந்தெடுத்தா நாங்கள் திருநங்கைகள் அனைவரும் கண்டிப்பாக போவோன்ற நம்பிக்கை இருக்குது. சாதித்த திருநங்கைகள் இன்றைக்கி டாக்டர், வக்கீல், அப்புறம் எதுலையும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த திருநங்கை இந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இவ வாழ்க்கையில் இன்னும் முன்னேறணும். அந்த கூத்தாண்டவரையை முன்னேற்றுவார். இப்போ எத்தனாவது இயர்மா படிக்கிற? 2nd இயர் படிக்கிறா. என்னுடைய பெயர் ரஞ்சனி, இவ பேர் காஜல். நாங்கள் 2 பேருமே நம்ம தேசிய திருநங்கை கூட்டமைப்பில் சாதனை திருநங்கைகள்னு விருது பெற்றிருக்கிறோம். நான் தெருக்கூத்து கலைஞர், 25 வருஷமாக தெருக்கூத்தில் இருக்கிறேன். ஓகேம்மா, நன்றிம்மா.